இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்து தைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ எடுத்தாச்சு. அந்த சாரீ ப்ளவுஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த கடையில் இந்த ஷோ பட்டன் பார்த்திங்கனாக்கும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இதே கலர் கவுன் தைக்கிறதுக்கு இந்த கலரில் இருந்துச்சு. சரி இதுக்கு மேட்ச் ஆகுமே அப்படின்ட்டு நான் அந்த பட்டன் வாங்கிட்டேன். இந்த சாரியில் பார்த்திங்கனாக்கும் நெட்டு வச்சு மாடல் கேட்டிருந்தாங்க. நெட்டு வச்சு மாடல் பண்ணுறதுக்கு க்ரே கலர் ப்ளவுஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நெட்டு வச்சு மாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மாடல் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாடல் தான் பண்ணணும் அந்த மாதிரின்ட்டுன்னு அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அளவு ப்ளவுஸ் வந்து அது வேறவங்க ப்ளவுஸ் தான், வேறவங்களுக்கு மாடல் மட்டும்தான் அதே இது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் ப்ளவுஸ் எடுக்க போகும்போதுல லாஸ்ட்டு பிட்டுன்ட்டுன்னு இந்த கோல்டன் துணியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நமக்கு மாடல் தைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா கடையில் ஏதாவது பார்க்குறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக உள்ளதை பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் ப்ளவுஸு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துடுவாங்க இப்போ வாங்குறதுக்கு. அதை நான் வந்து கட் பண்ணி நான் தைக்க ஆரம்பிச்சிட்டு தைச்சி முடிச்சிட்டேன். முடித்த உடனே பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு முடியல. ஒரு லேஸ் வச்சு ஸ்டோன் வச்ச மாடல் தான் சிம்பிளாக போட்டிருந்தேன். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க வாங்குறதுக்கு, அதை டெலிவரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம மாடல் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸை நான் தைக்கலாம் அப்படின்ட்டுன்னு எடுத்திருந்தேன். இந்த ப்ளவுஸை நீங்கள் இவங்களுக்கு கொடுத்து ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆச்சு. சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம வந்து சீக்கிரம் கொடுத்தா தான் நமக்கு அடுத்தது தீபாவளிக்குரியதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்குறதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தீபாவளி சாரீ நான் 2 எடுத்துருக்கிறேன், அதை வேறு நீங்கள் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் கொடுத்தா தான் நான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் பார்த்திங்கன்னா இந்த பழசு பெண்டிங்கெல்லாம் நான் முடிக்காமல் கொஞ்சம் நிறையாவே வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெரிய ப்ளவுஸாக தான் இருந்தது. இதில் வந்து இந்த பேட்டர்ன் மாடல் நெட்டு போடணும், ப்ரின்சஸ் கட்டு தான் கேட்டிருந்தாங்க. ப்ரின்சஸ் கட்டில் இந்த நெட்டு வச்சு மாடல் போட் நெக் மாதிரியாக வருது. நார்மல் நெக் மாதிரி வந்து இதில் போட் நெக் மாதிரியாக வருது. அதனால் இது வந்து மாடல் அந்த கலருக்கு எல்லாமே சூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு அளவு ப்ளவுஸ் வந்து நமக்கு கிராஸ் கட்டிங் வச்சது இது தான் கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம பாடி மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து நம்ம எழுதி நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு நான் பாடி மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கனாக்கும் 50 இன்ச்சு 45 இன்ச்சு கிட்ட வந்துருந்துச்சு. நான் பேக்கில் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி நான் எழுதிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம வந்து நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம ஃப்ரின்ஸ் கட் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னாக்கும் நமக்கு வந்து அதில் கட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த அளவெல்லாம் நான் எடுத்து நான் தனியாக நோட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது மாதிரி ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். முன்னைக்கு அளவு, பேக் ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிற அளவு எல்லாத்தையுமே நான் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டேன். பேக் நெக்கு பார்த்திங்கனாக்கும் இதில் 10 இன்ச்சு இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஹைட்டானவங்க தான். இந்த ப்ளவுஸோட ஹைட்டே பார்த்திங்கனாக்கும் 16 இன்ச்சு இருந்துச்சு. ஏன்னா வெயிட்டுக்கு தக்கன ஹைட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கரெக்டான அளவு தான். 16 இன்ச்சு ஹைட்டு இருந்துச்சு. பாடி பார்த்திங்கனாக்கும் 47 இன்ச்சு இருந்துச்சு. 47 இன்ச்சு பாடி அளவு. ரொம்ப பெரிய ப்ளவுஸ் தான் அப்படின்னு நான் அதுக்கு தக்கன துணியும் அந்த சேரீயில் பார்த்திங்கனாக்கா நல்லா தாராளமாகவே துணி இருந்துச்சு. நான் லைனிங் பார்த்திங்கனாக்கும் ஒரு 1.25 மீட்டர்கிட்ட நான் எடுத்திருந்தேன். ஏன்னா ஃப்ரின்ஸ் கட்டிங்குன்றனால நமக்கு அவ்வளோ இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1.25 மீட்டர் லைனிங் எடுத்திருந்தேன். சரி நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் நோட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து ஈவினிங்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை கஸ்டமர் வரல, நாளைக்கு தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அதனால சரி வரமாட்டாங்க அப்படின்ட்டு நானும் லேட்டாக தான் தைக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டுக்குள்ளே எப்படின்னாலும் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். கட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு சிஸ்டர் நான் வந்து நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் எப்படிலாம் தைக்கலாம், ஏன்னா சேரீயில் வந்து ஜாயிண்ட் போட சொல்லியிருந்தாங்க. சேரீ அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டானவங்க அப்படிங்கிறனால சேரீயில் ஜாயின் போட சொல்லியிருந்தாங்க.
நான் லைனிங் வந்து அதுக்கு ஒரு மீட்டர் கிட்ட நான் எடுத்திருந்தேன். 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கிறதுல நம்ம வந்து ஹைட்டுக்கு தக்கன அந்த இது பத்தாது. 1 1/4 எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஜாயிண்ட் போடாமலே அந்த சாரியில் வந்து நமக்கு ஜாயிண்ட் போடுறதுக்கு சரியாக வரும். ஒட்டு போடாமலேயும் 1 1/4 எடுத்தால், இது வந்து நான் 1 மீட்டர் தான் எடுத்தேன்றனால அந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த மேல் பாட்டுக்கு கொஞ்சம் நீளத்துக்கு பத்தாததுக்கு நான் ஜாயிண்ட் கொடுத்து தான் சேலையில் ஜாயிண்ட் கொடுத்தேன். ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. சரி எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவோன்ட்டுன்னு இதை ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஏன்னா ஃபுல் வீடியோ என்னால் இதில் போட முடியல. இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.